நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டியும் கிருத்திகையும் ஒரே நாளில் வருது. புதன்கிழமை வரக்கூடிய இந்த சஷ்டியும் கிருத்திகையும் இணைந்து வரக்கூடிய நாட்களில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நம்ம ஆதிகாலத்து முறைப்படி பாரம்பரியமாக ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். சரவண பவ அப்படின்னு எழுதி நம்ம ஏற்றுவது. இன்னொன்று வெற்றிலை தீபம். 6 வெற்றிலை எடுத்து 6 வெற்றிலை மேலே அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம். மூன்றாவதாக நாம் ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்து வெறும் 6 அகல் விளக்கு வச்சு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவோம். இது முருகப்பெருமானை நினைத்து கிருத்திகை அன்று நம்ம 6 தீபங்கள் ஏற்றினோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள்